நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எல்லார் மேலயும் கோவம் இருந்தாலும் தாத்தாவுக்காக நான் கல்யாணத்துக்கு வர சம்மதிக்கிறேன். அமலா, நீ சொல்றதை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? உன்னோட இந்த முடிவு மனவேதனையில் இருக்கிற உங்க அம்மாவுக்கு மருந்தா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சாந்தம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அமலாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை. வரேன் அமலா, வரேம்மா. அமலா, கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன அத்தை, இப்படி உலகம் தெரியாத ஆளா இருக்கீங்க? நீங்க இன்னும் என் கேரக்டரே புரிஞ்சுக்கல. என்ன காயப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனவங்க வீட்டு வாசப்படிய நான் அவ்வளவு சீக்கிரத்துல மிதிச்சிருவேனா? என்ன அமலா அது? இப்பதானே தாத்தா கிட்ட கல்யாணத்துக்கு வரதா சொன்னேன். சொன்னா கல்யாணத்துக்கு போயிடுமா? நான் வரேன்னு சொன்ன விஷயத்த தாத்தா நேரா அங்க போய் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. எல்லாரும் சந்தோஷத்தோட என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமா ஆகும்போது அவங்க அனுபவிக்கிற வேதனை இருக்கே, அதான் எனக்கு வேணும். ஏம்மா, உன்னை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு இப்பதானே நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன். ஐயோ, வாக்கு தானே, அதனால என்ன? அத நீங்க தானே கொடுத்தீங்க. அது உங்க பிரச்சனை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேண்டா, கீழே உட்காருவோம். வணக்கம் அங்கிள். நான் உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கோ இல்ல உங்க சொத்தெல்லாம் வேணும்னு கேட்கறதுக்கோ இங்க வரல. உங்க குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு எல்லா சொத்தையும் உங்க வாரிசுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் நான் வந்தேன். டேய், நானே நிறைய கதாபாத்திரங்களை உருவாக்குற ஒரு எழுத்தாளர். என்கிட்டயே நடிக்கிறிய? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறிய? என்னை பத்தி உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை என்னால மாத்த முடியாது. அங்கிள், ஏன் விஷயத்தை விடுங்க அங்கிள். உங்க குழந்தைய தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில கேட்கல அங்கிள். அந்த குழந்தையோட அம்மா பக்கத்துல இருந்தா உங்க வாழ்க்கையோட விளையாடின அந்த பொம்பளைய பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வேண்டாம், எனக்காக நீ ஒன்னும் மீடியேட்டர் ஆக வேண்டாம். நேரம் வரும்போது நானே அவங்க முன்னாடி போய் நிற்பேன். அங்கிள் 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 அவங்க அவங்க எங்க இருக்காங்க இப்போ? அத பத்தி உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல.
பழைய கதையை பேசிக்கிட்டு குடும்ப புராணத்தை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு என் முன்னாடி இனிமே வராத. தனா, எப்படியோ அமலா கிட்ட பேசி அவளை அருண் கல்யாணத்துக்கு வர சம்மதிக்க வச்சிட்டேன். சார், சிரிக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஏன் சார், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது? அக்காக்காரின்னு தெரியாம தங்கச்சிக்காரி பால்ல விஷம் கொடுத்து கொல்ல பாக்குறா. தம்பிக்காரன் அக்காக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இத்தனை நாளா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்பதான் நிறுத்தினான். இதுக்கெல்லாம் மேல பெத்த பொண்ணுன்னு தெரியாம அம்மாக்காரி அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு 2 அட்டாக் வந்து இன்னும் உயிரோட உலாவிட்டு இருக்கேனே, அதையும் சேர்த்துக்குதானா? அது சரி சார், நீங்க மிலிட்டரி மேன் சார், அதனாலதான் நீங்க எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறீங்க. ஐயோ கடவுளே! என்ன சார், என்னாச்சு? இல்ல, ஒரே ஒரு செகண்ட் சிரிச்சேன் தானா, பொறுக்கல இவனுக்கு போன் பண்ணிட்டான். யார் சார்? அவன் தான் என்ன கொல்றதுக்காக சுத்திட்டு இருக்கானே, ஒரு யமன், மணிபாரத். சார் போன் கொடுங்க. கொடுங்க சார், கொடுங்க. ஆன் பண்ணு. ஹலோ, ராகவன் சார்? ராகவன்? என்னது? ஆமா, ராகவன் அவரு பையனை பார்க்கறதுக்கு துபாய் போயிருக்காரு. துபாய் போயிருக்காரா? ஆமா. நீங்க யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பேர் மணிபாரதி. நீங்களா? உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு அண்ணன். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா திடீர்னு துபாய் போக வேண்டியதால சொல்லாம கிளம்பிட்டாரு. சரி, ஓகே. நான் நாளைக்கு கல்கட்டா கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சாரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. பை தி வே, மே நோ யுவர் குட் நேம் ப்ளீஸ்? என் பேரு மகாதேவன். ஓ, சாருக்கு நீங்க? சாருக்கு நானு சின்ன தம்பி. ஓ, அப்படியா? உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஃபோன் பண்ணதையும் சாரை பார்க்க முடியாம போனதையும் சார்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ண வேண்டி வரும். மீட் பண்ணுவோம். ஓகே சார். என்னதானே என்ன சொன்னா? சார், நீங்க கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம். நாளைக்கு அவன் கல்கட்டாக்கு போறானா? என்ன நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டான். இப்ப கல்கட்டா போறான்ல, ஒரே வாரத்துல திரும்பி வந்துருவான். வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுவான். என்ன பண்றது, அனுபவிக்கணும்னு இருக்கு தானா. எல்லாம் என் தலையெழுத்து. அதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், சார் அவனை கடல்ல மீனுக்கு ஆகாரம் ஆக்கிடலான்னு. ஐயோ தானா, ஏற்கனவே ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சிட்டு இருக்கோம், இதுல இதெல்லாம் வேறையா? தானா, எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அவன் என்னையும் ஜெயந்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்றானா? சார், அவனுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சத ஒரு நாவல், அந்த புக்கை நான் படிச்சு பார்த்தேன் சார். அதுல ஒரு நல்ல சீன் இருக்கு சார். காதலன் காதலிய பிரிஞ்சு போற சீன். அத ரொம்ப அற்புதமா அனுபவிச்சு ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான் சார். அத படிக்கும்போது
அது மணிபாரதி ஜெயந்தி வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியா இருக்கலாம்னு. தனா, அவன் என் பொண்ணை இருட்டுல தள்ளி விட்டு ஓடி போனவன் இன்னைக்கு எழுத்துக்களால புகழ் உச்சியில போய் உட்கார்ந்துருக்கான். என் பொண்ணை மரணத்தோட பிடியில இருந்து காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியல. அவன் செஞ்ச செயலை நீ நியாயப்படுத்தாத. உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் 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 கூல் டவுன் சார், கூல் டவுன். நான் அவனை நியாயப்படுத்துறதுக்காக இதை பேசல சார். மணிபாரதி ஜெயந்தி வாழ்க்கையில உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு என்ன நடந்ததோ என்னவோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான், அவ்வளவுதான். அப்செட் ஆயிட்டாரு. ஏஜ் அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? 2 பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. சரிங்கம்மா. ஓம் பராசக்தி. கல்யாணத்தை எப்ப வச்சிருக்கீங்க? வர 16ஆம் தேதி. கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு இந்த ஜாதகம் பார்க்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நானே வந்து சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிருப்பேன்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உண்மையை மறைக்காம சொல்லணும்னா இந்த கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஜாதகத்தை பார்த்து சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுனால இந்த குடும்பத்துக்கே நாசம். இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்ல. எல்லாமே பத்மவியூகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க உடனே கல்யாணத்தை நிறுத்துறது நல்லது. என்னது? கல்யாணத்தை நிறுத்துறதா? என்னங்க சொல்றீங்க? டேட் வச்சாச்சு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு, இப்ப போய் நிறுத்த சொன்னா எப்படி? ஜாதகத்தை கணிச்சு பார்த்ததுல உங்க குடும்பத்துல வரக்கூடாத பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. நீங்க பாத்துக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. இனிமே எல்லாம் அந்த கடவுளோட செயல். நான் வரேன், உத்தரவு வாங்கிக்கிறேன் சார். இருங்க, வாங்கிங்க. வாங்க, நான் வரேன். சரி, வரேம்மா. என்னங்க, இந்த விஷயத்தை முதல்ல ஜெயந்தி வீட்ல போய் சொல்லிட்டு வாங்க. நீ சும்மா இருக்க கற்பகம். நான் சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எவ்வளவு பெரிய ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளை சொல்லிட்டு போனாரு. இத பாருங்க, இந்த வீட்டுக்கு நீங்க தான் பெரியவர். நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். என்னம்மா இது? ஏமா, கல்யாண தேதி வச்சாச்சு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு, இப்ப போய் நான் நிறுத்த சொன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, அதனால தாங்க நானும் சொல்றேன். இத பாருங்க, இது நம்ம பேரன் சம்பந்தப்பட்ட விஷயங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது நம்மள தானங்க பாதிக்கும். நான் சொல்றத கேளுங்க. இப்பவே போய் ஜெயந்தி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. கற்பகம், நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும் இந்த குடும்பத்தை. நீதான்ப்பா காப்பாத்தணும் இந்த குடும்பத்தை. ஆண்டவா.
விஜய். அருண், பரவாயில்ல, உட்காருப்பா. வாங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. தாத்தா ஷாலினி, வாங்க தாத்தா. இருங்க, நான் குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். இரு, அவசரப்படாத. ஜெயந்தி, கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா திடீர்னு அம்மாவுக்கு என்னமோ ஜாதகம் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதுக்காக ஜோசியக்காரரை வீட்டுக்கு வர சொன்னான். அப்படியா? ஆ. ஜோசியர் என்ன சொன்னாருப்பா? சொன்னார். ஆனா அதோட மனசுக்கு திருப்திகரமா இல்ல. என்னப்பா? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக உங்க குலத்தையே அழிக்க போறவன்னு சொன்னார். ஜோசிக்காரர் அந்த மாதிரி சொன்ன உடனே உங்க அம்மாவுக்கு மனசுல ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால நடந்த விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர சொல்லி என்ன அனுப்பியிருக்கேன். அம்மா, அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம கல்யாணத்தை நிறுத்திடலாம்.